மூன்று முடிச்சு எபிசோட் நம்பர் 471. சூர்யா தூங்கிட்டு இருக்காரு. நந்தினி என்ன பண்ணுறாங்க, போயிட்டு எழுப்பி விட்றாங்க. எழுப்பிவிடும் போது அவங்க பேசவே இல்லை, அமைதியாக இருக்காங்க. ஏன் பேசவே இல்லைன்னா, நீங்கள் குடிச்சிங்கன்னா நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க திருப்பிக்க குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பிக்க நான் பேசவே மாட்டேனுமே உங்ககிட்ட அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்லேட்டில் எடுத்துகிட்டு அந்த ஸ்லேட்டில் எழுதி காட்டுறாங்க. உடனே அதுக்கு சூர்யா என்ன பண்ணுறாருன்னா, ஸ்லேட்டில் எழுதி கட்டிகிட்டு இருக்கியா, நான் உன்னை எப்படி பேச வைக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடுறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, வெக்கப்பட்டுன்னு இந்த டவல் எடுத்து மூஞ்சிலே போட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. போனதுனா வர வர மரியாதையே இல்லாமல் போகுது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. நந்தினி என்ன பண்ணிடுறாங்க, கிச்சனுக்கு வந்துடுறாங்க. கிச்சனுக்கு வந்தவுடனே நான் கல்யாணன்ட்ட போய் சொல்லிகிட்டு இருக்காங்க, இதே மாதிரி ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு கல்யாணம் சொல்கிறாங்க, நீ எதுவும் கவலைப்படாத, அந்த பொண்ணை மூஞ்சிலாம் கிழிச்சு தொங்க விடணும், அதுக்கு நம்ம சூர்யா சார் தான் கரெக்டு, அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நந்தினி சொல்கிறாங்க, இல்லை வேணாம் விஷயத்த சொல்ல வேணாம், சொன்னால் பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வேறு என்ன பண்ணுறதுமா, சொல்லி தான் ஆகணும், சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபேமிலியாக கீழே பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னா ஹரிதா சொல்லிகிட்டு இருக்காங்க, எல்லோரும் ஒரே கலரில் ட்ரெஸ் எடுத்து போடலாம் இந்த வாட்டி, சூப்பராக இருக்கும். அப்புறம் இன்னொன்று உங்கள்கிட்ட எல்லாட்டையும் சொல்லவே இல்லை, நான் ஃபோட்டோ ஷூட்டுக்கு எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னதோட எல்லார்ட்டையும் ஹரிதா கேட்குறாங்க. உடனே எல்லோரும் சரி ஓகே அப்போ சூப்பர், ஓகே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லோரும் ஜாலியாகிடுறாங்க. அங்கே சூர்யாவும் நிற்கிறாரு. சூர்யா இடத்துல சூர்யாட்ட ஹரிதா சொல்கிறாங்க, சூர்யா நீனும் என் ஃபேமிலி தான், அதனால ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு வந்துரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க திமுரா. உடனே சூர்யா அதுக்கு, ஹலோ இது எங்கள் ஃபேமிலி, எங்கள் குடும்பம், எங்களுக்கு தெரியும், நீ ஆர்டர் பண்ணணும்னு எங்களுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படின்ட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி நல்லா பிடிச்சி பேசி விட்டுடுறாங்க. பேசி விட்டு அந்த இடத்துட்டு போயிடுறாங்க. அப்படியே அவங்களுக்கு ஹரிதாக்கு அப்படி மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியே அசிங்கமாக போச்சு அவங்களுக்கு. அடுத்த நாள் எல்லாருமே சூப்பராக கிளம்பி அழகாக வராங்க. சுரேகாவும் அழகாக ப்ளூ கலர் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு கல்யாணத்துக்கு அப்படியே சூப்பராக ரெடியாகி வந்துட்டுருக்காங்க. சரி ஓகே ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜோடியாக நின்று ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. கல்யாணம் அண்ணா சொல்லிகிட்டு இருக்காங்க நந்தினிட்ட, ஃபேமிலி ஃபோட்டோவாம்மா, அங்கே பார்த்தியா உன்னைய மட்டும் விட்டுட்டாங்க, உன்னையும் சூர்யா சாரையும் விட்டுட்டாங்க அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு நந்தினி சொல்கிறாங்க, அதனால என்ன சார், நல்லபடியாக என்ஜாய் பண்ணிட்டு போட்டுமே, நம்ம பொறுமையாக நின்று தனியாக நின்று பார்த்துட்டு இருப்போம், அதனால ஒன்றும் கிடையாது அப்படின்லாம் 2 பேரும் அப்படியே பொறுமையாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும் போது சூர்யா என்ன பண்ணுறாருன்னா, வெளியில் போய் ஃப்ரெண்டு கூட போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நேரம் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, சூர்யாட அப்பா உடனே ஃபோன் அடித்து வீட்டுக்கு வா, எந்த வேலையாக இருந்தாலும் அதை அப்படியே போட்டுட்டு நீ உடனே வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சரி உடனே வரேன்ட்டு கிளம்பி அங்கேருந்து வரும்போது ஹரிதா என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே ஃபோட்டோ ஷூட்லாம் போதும், இவ்வளோ தடவை எடுத்துட்டோம்ல, அவங்களுக்கு வேலை இருக்கும், நம்ம அவங்கள அனுப்பிவிட்டுடலாம் அப்படின்ட்டு சொல்லும் போது, இடி சூர்யா வரான், நீ அவனு ஃபோட்டோ செட்டு எடுக்கணும்ல, ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அனுப்பிவிடலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. இது ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக சூர்யா என்ட்ரி ஆகுறாரு. டான்ஸ் ஆடிக்கிட்டே சூப்பராக அப்படியே வர்றாரு. எல்லாரையும் விட்டுட்டு கலாய்ச்சிட்டு அப்புறமேல மாப்பிள்ளையை பார்த்துட்டு சொல்கிறாரு சூர்யா, இவன் மூஞ்சி பார்க்கவே பிடிக்கல, இவனை போய் என் தங்கச்சிக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்கிறீங்களே, இவனை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, தெரியாமல் எப்படி கல்யாணம் முடிச்சு கொடுக்குறீங்க அப்படின்ட்டு கேட்குறாரு. அவர் கேட்டதில் உண்மையாகவே நல்ல பாயிண்ட்டு. யார் எவருன்னு தெரியாமல் ஒரு ஆளை போய் கல்யாணம் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு, தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் பலவீனமும் இல்லையா, ரொம்ப நாள் ஆச்சான், ரொம்ப வருஷம் ஆச்சு, அப்படி இருக்கும்போது இப்போ தான் வந்திருக்காங்கன்னு உடனே யாராவது கல்யாணிச்சு கொடுப்பாங்களா? கண்டிப்பாக மாட்டாங்க. அதுதான் சூர்யா சொல்கிறாரு. அவங்க அம்மா உடனே டென்ஷன் ஆகி, அதுலலாம் நீ உழுவாத, எனக்கு தெரியும் என் பொண்ணுக்கு நான் எப்படி கல்யாணிச்சு கொடுக்கணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. அப்படியே 2 பேருக்குள்ளே அப்படியே போயிட்டுருக்கும்போது அவங்க அப்பா உடனே சூர்யாவை தனியாக கூட்டிகிட்டு போய் பொறுமையாக்கி காஃபி கொடுத்து, இங்கே இருப்பா, இது ஒரு ஃபேமிலி, இதில் போயிட்டு நீ போய் இப்படிலாம் பண்ணாத கொள்ளாதான்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக இது பண்ணுறாரு. இவங்கெல்லாம் ஃபேமிலியே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி அவங்களும் பேசுகிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.